வணக்கம் மக்களுகளே வணக்கம். இது முடக்கீரை சட்னி பண்ண போகிறேன், அது பாருங்கள். இது முடக்கீரை, இது சாம்பார் வெங்காயம், நெல்லிக்காய் சைஸு புளி, பூண்டு, மல்லி, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், இது தேங்காய் போட்டு அது சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கை கால் முட்டி வலி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது வாரத்தில் 3 நாள் 2 நாள் எடுத்துங்க, சரிங்களா? அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வெங்காயம் போட்டுங்க, அடுத்தது பூண்டு போட்டுங்க, அடுத்தது மல்லி போட்டுங்க, இதெல்லாம் மொத்தமாக கூட போட்டுடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. எல்லாம் மொத்தமாக போட்டு கூட வளர்க்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுங்க, கல் உப்பு கொஞ்சமாக போட்டுங்க, தேவையில்லாத அளவுக்கு போட்டுங்க. நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுங்க. தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடு கூட நான் கலையை சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது வாரத்தில் 3 நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும். முட்டி வலிலாம் பறந்து போயிடும். முட்டி வலி, கை கால் வலி, எல்லா வலியும் பறந்து போயிடும். இது சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைட் கொடுக்க மாட்டேறீங்க, லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓகேங்களா? இது மிக்சியில் போட்டு அரைக்கணும், அரைச்சி தாளித்து சாப்பிட வேண்டியது தான், வேறு ஒன்றும் வேலை இல்லை. ஓகே மக்களுக்கெல்லாம் பாருங்கள். அடுத்தது வேறு எதனா போட்டு சமையல் போட்டு காமிக்கிறேன், சரிங்களா? அடுத்த வித்தியாசமாக எதனா போட்டு பண்ணுவோம், ஓகேங்களா? பாய்.